இங்க பாருப்பா, இன்னைக்கு நடந்த சம்பவத்துல என் மனசு குளு குளுன்னு ஆயிடுச்சு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சூப்பர் ஹிட் பிலிம்ல ஒரு அருமையான சீன் பாக்குற மாதிரி. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல ஒரு விஷயத்த மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ அந்த அமரையும் அப்புறம் அந்த ஜோக்கர் கேலண்டரையும் ஏன் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட? அம்மா, அந்த அமரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுக்கும் ரொம்ப நெருக்கமானவன். நாம இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசையும் உடைக்கணும். ஒருவேளை அந்த அமர் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தானா அவன் ரோஹிணி, சீமா, பிரேம் இவங்க 3 பேருக்கும் துணையா இருந்து அவங்கள பிரிஞ்சு போக விட மாட்டான். கூடவே நமக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருப்பான். அதனாலதான் நான் அவனை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டேன். அம்மா, நான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் யோசிக்கவோ இல்ல புரிஞ்சுக்கவோ தகுதி இல்லாதவங்களா கிட்ட. அந்த அமர் மட்டும் இங்க இருந்தானா அவங்களோட சிந்தனையை தூண்டி யோசிக்க வச்சு நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். அம்மா, இன்னைக்கு அவன் கண்கள்ல நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது உதவி செஞ்சு நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பார்த்தான். ஆனா அவன் அதை செய்யறதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்டை விட்டு அவனை வெளியே அனுப்பிட்டேன். பரவாயில்லையே, எவ்வளவு புத்திசாலியா இருக்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமர் இந்த வீட்டை விட்டு தான் போயிருக்கான். அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு உடைக்கல. ஆமா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா இப்போ இந்த வீட்டுல நடக்க போறத யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நாள் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா தாயே, என் தலையில இன்னும் என்னென்ன பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்க. அந்த அமர் நம்ம குடும்பத்துக்குள்ள அவனும் ஒரு பிள்ளையாதான் இருந்தா. நம்ம கூடவே இருந்து நம்ம எதிரிங்களை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பக்கபலமா இருந்து வந்தா. ஆனா நானே அவனை இந்த வீட்டு விட்டு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அம்மா தாயே, இன்னும் நீங்க என்ன எவ்வளவு சோதிப்பீங்க? காப்பாத்துங்கம்மா. சமாதானமா இருங்க பாட்டி. பிரியத்தை, நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வேதனைப்படாதீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு தோணுது. என்ன பெரிய காரணமா இருக்க போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த தாய்க்கு நம்ம மேல இறக்கமே இல்ல. இல்ல ரோகிணி, அப்படின்னு பேசக்கூடாது. நம்பிக்கையோட இரு. அந்த தாய் ஒரு வழியை மூடி வச்சுட்டாங்கன்னா இன்னொரு வழியை நிச்சயமா திறந்து விடுவாங்க. இல்ல பெரியத்தை, இப்போ நாம அழறதுக்கான நேரம் கிடையாது. இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா அந்த தாய் நம்ம எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு நம்பக்கூடிய நேரம். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் அந்த தாயால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. உன்னோட இந்த பிளான எப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போற? கூடிய சீக்கிரமா, கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னைக்கு நம்மளோட பிளான் வெற்றி அடையுதோ அதே நாள் பரத்வாஜ் குடும்பத்தோட சந்தோஷத்தோட சூரியன் நிரந்தரமா அஸ்தமிச்சிருவான். அதுக்கப்புறம் இவங்களோட ஒற்றுமை உடைஞ்சு போயிடும். இவங்க ஒற்றுமையோட பலத்துல தான் இந்த வீட்டோட அஸ்திவாரமே இருக்கு. நம்ம அந்த ஒற்றுமையை வேரோட வெட்டிடுவோம். அதுக்கப்புறமா இந்த வீடு, இந்த குடும்பம் எல்லாமே ஏழைங்க காண்ற கனவு மாதிரி களைஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பத்தை சிதற விடவே கூடாது பிரேம். அப்புறம் அதுக்காக இப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அத நம்ம எல்லாரும் மறந்து எப்படி போராடி ஜெயிப்போங்கிறத மட்டும் யோசிக்கணும். நம்ம குடும்பத்தோட சக்தி, அப்புறம் அந்த தாய் மேல நம்ம வச்சிருக்க முழு நம்பிக்கை, அத நாம எப்படியாவது அவங்களுக்கு காட்டியே ஆகணும் பெரியத்தை. எனக்கு பர்கர் வேணும். இது நல்லா இல்ல. அப்ப நல்லாவே தயாரிங்க. ஒரு காலத்தில் நல்ல அவன் இருந்தது. அது எல்லாவற்றையும் ரொம்ப அருமையாக தயாரித்தது. அதே சிறந்த அவன் தான் இப்பொழுது டோமினோஸிடம் உள்ளது. ஃப்ரெஷ் இன்கிரிடியன்ட்ஸ். நடந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட அடித்தளத்தை அசைக்கவே முடியாத. அது அவ்வளவு பலகீனமானது இல்ல.
அதான் அவங்க 2 பேருக்கும் நம்ம உணர்த்தியே ஆகணும். அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, நாம நம்ம குடும்பத்தை எப்பவுமே பிரிய விடவே கூடாது. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை தடுக்காதீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பக்கம் போறதுனால எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் 2 வேளை சோறாவது கிடைக்கும். இந்த ஜோக்கரை கூட்டிட்டு இந்த குடும்பத்தையும் இந்த ஊரையும் விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடு. இல்லைன்னா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உன் வாழ்க்கையை சீரழிச்சிருவேன். வாழ்க்கைங்கிற பயணம் ஒரு விசித்திரமான பயணம். அதை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அதை பத்தி யாருக்கும் தெரியவும் தெரியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரேம்? ஒருத்த வாழ்க்கையில பண்ற தப்புனால அவன் துக்கம் அடைய மாட்டான். அவன் பண்ண தப்ப அடிக்கடி யோசிச்சு தான் துக்கப்படுவான். நீயும் அதே மாதிரி தான். ஓ சொத்தெல்லாம் என்கிட்ட இழந்துட்டு இப்போ துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. கவலைப்படாத விடு. நீ தொலைச்ச எல்லா சொத்துக்களுமே உனக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன அப்படி யோசிக்கிற? ஒன்னும் பயப்படாத. நான் உன்னை ஆரியன் அப்புறம் சந்துரு மாதிரி எனக்கு அடிமையா இருக்க சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு சுலபமான வேலை தரலான்னு இருக்க. அந்த வேலை அவ்வளவு சுலபமானதா இருந்தா நீ என்ன தேடி வந்திருக்க மாட்டேன். சரியா சொன்ன பிரேம். ஆனா பிரேம், நான் சொல்றது உண்மை. நீ இப்போ ஒரு சவாலை ஏத்துக்கிட்டே ஆகணும். ஒருவேளை அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ ஜெயிச்சிட்டனா நீ என்கிட்ட இழந்த எல்லா சொத்துக்களையும் உன்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன். ஆமா பிரேம், நான் உண்மையை தான் சொல்றேன். ஆனா ஒருவேளை அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நீ அதுல வெற்றி அடையலனா அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதை நீ செஞ்சாகணும். எனக்கு புரியுது. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டல. இதுக்கு நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதனால நல்லா யோசிச்சு பொறுமையா எனக்கு பதில் சொன்னா போதும். நான் உன்னோட போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க ராஜ்வீரோட பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல மாமா. அவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சி இருக்கும். ஆமாம் பிரேம் கண்ணா, ரோகிணி சொல்றது சரி. எந்த மனுஷன் நம்மளோட வீடு, நம்மளோட சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் அடையறதுக்கு அவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணானோ அவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவானா? நிச்சயமா இல்லப்பா. இந்த விஷயத்துல நீ சம்மதிச்சு தப்பு பண்ணிடாத. பாட்டி, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் இழக்க விரும்பல. அந்த ராஜ்வீரோட சேலஞ்சில் ஆபத்து ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் இப்ப இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா அடைகிறதுக்கு நிறைய இருக்கு. இன்னும் சொல்லணும்னா என்னால என் குடும்பத்தோட கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியல. என்னோட அண்ணனும் அண்ணியும் சொந்த வீட்டிலேயே வேலைக்காரங்களா இருக்காங்க. பசங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டா இது எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்கு. பிரேம், என்னால உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இது எல்லாத்தையும் அந்த ராஜ்வீர் நம்மள ஏமாத்துறதுக்காக செய்யறாரோன்னு தோணுது. அதனால நம்ம தைரியத்தை இழந்து அவர் முன்னாடி நாம எல்லாரும் மண்டிட்டு அவர்கிட்ட அடிமையாக கூடாது. நான் சொந்தங்களோட வேதனையை பார்த்து ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன்.
இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாதான் நான் ஏதாவது செய்ய முடியும். ஆனா மாமா, ராஜ்வீர் ரொம்ப மோசமான ஆளு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒருவேளை உங்களை திசை திருப்ப முயற்சி பண்றாரோ என்னமோ. ஆனா பிரேம், இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறது தான்ப்பா நல்லது. உன் அப்பா சொல்றது சரிதான் பிரேம். ஒருவேளை தொலையணும்னு நம்ம தலையெழுத்துல எழுதி வச்சிருந்தா நிச்சயமா அந்த தாய் நமக்கு அதை திருப்பி கொடுப்பா. ஆனா நீ அதுக்காக உன் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படுற மாதிரி நடந்துக்காத. பிரேம், எந்த முடிவும் அவசரப்பட்டு சீக்கிரமா எடுக்காத. பாட்டி, நான் இந்த முடிவை நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் இது ராஜ்வீரோட ஒரு சூழ்ச்சியா கூட இருக்கலாம். ஒருவேளை இப்ப இருக்கிற நிலைமையை சரி பண்றதுக்கு இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா இருந்ததுன்னா நான் இந்த சேலஞ்சை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க, எந்த சேலஞ்சில் உங்களுக்கு ஒரு ஆபத்து தெரியுதோ அதுல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதா தெரியுது. என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு தோணுது. ப்ளீஸ் என்னை யாரும் தடுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்பதான் என்னால நினைச்சதை சாதிக்க முடியும். நாங்க எல்லாரும் உங்க முடிவுக்கு ஒத்துக்கிறோம் மாமா. அப்புறம் இந்த போராட்டத்துல உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த போராட்டத்துல எப்பவும் நீ தனியாள் கிடையாது பிரேம். நாங்க எல்லாரும் உனக்கு துணையா நிற்போம். அந்த தாய் என்னைக்குமே உன்னை காப்பாத்துவா. பிரேம் கண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? எந்த அடி எடுத்து வச்சாலும் நிதானமா யோசிச்சு அடி எடுத்து வை. அப்புறம் நீ உன்னை பத்திரமா பாத்துக்கப்பா. பெரியச, இவரை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அந்த தாய் இருக்காங்க. இவரோட ஒவ்வொரு அடியிலயும் அந்த தாய் இவருக்கு துணையா இருப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் அந்த தாய் இவருக்கு மட்டும் இல்லை, உண்மையை கூட பொய்க்கு எதிரா வெற்றி அடையறதுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. நான் உன்னை சந்திச்சாகணும். கண்மை எவ்வளவு கருமையோ பெண்ணின் இருவிழிகளும் அவ்வளவு பெருமை. இத்தகைய ஆழமான கருமை நிறம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜ்வீர் விட்ட சவாலுக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு. நீ சொல்றது சரிதான் மாயா. நாம பிரேம தடுத்து நிறுத்தி ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எனக்குன்னு யாருமே கிடையாது. ஆனா பரத்வாஜ் குடும்பம் என்னையும் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை ஏத்துக்கிட்டாங்க. நான் அவங்க குடும்பத்தில் பிறக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் பிரேம் மட்டும்தான். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் பிரேம சக்கர வியூகத்துல சிக்க விட மாட்டேன். ராஜ்வீர் இதுல வெற்றி அடையறதுக்கு முன்னாடி நான் என்னோட மணிய எப்படியாவது அடைஞ்சே தீரணும். ஏன்னா ராஜ்வீர் கிட்ட என்னோட மணி இருக்கிற வரைக்கும் நம்மளால அவரை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த மணியை எப்படி நம்ம எடுக்க முடியுமாயா? அந்த ராஜ்வீர் தான் மணியை நெஞ்சுக்குள்ள வச்சு தச்சிருக்கிறாரே. ஒரு ஐடியா இருக்கு. நம்ம சின்ன பாட்டியை கிட்னாப் பண்ணிடலாம். ஒருவேளை அவங்களை ரிலீஸ் பண்ணோம்னா நாம நாகமணியை டிமாண்ட் பண்ணலாம். வேணாம், ராஜ்வீருக்கு இது நல்லாவே தெரியும். நம்ம சின்ன பாட்டியை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாலுமே நாம அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம்னு. நாம அவரு அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்க இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நாம அவரை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு குற்றவாளியும் ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போது ஒரு தடயத்தை நிச்சயமா விட்டிருப்பான். அது அவனுக்கே தெரியாது. அதே மாதிரி ராஜ்வீர் கிட்ட நம்ம எதையாவது கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ராஜ்வீர என்னில இருந்து ஃபாலோ பண்றதா சரின்னு நினைக்கிறேன். அப்பதான் அவரு எங்க போறாரு, என்ன பண்றாரு, யார சந்திக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் என்னோட மணியை எடுத்ததுக்கான உண்மையான நோக்கம் என்னன்னு நம்மளால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். குட் ஐடியா. இன்னையிலேருந்து 24 மணி நேரமும் நம்ம ராஜ்வீரை கண்காணிக்கிறோம். அவரோட ஒவ்வொரு அடியையும் நம்ம ஃபாலோ பண்றோம். ரோகிணி,
பிரேம நினைச்சா ரொம்ப கவலையா இருக்க. நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு நினைக்கிறாரு. அவரே கஷ்டப்படுத்திக்கிறாரு. அது அவருக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக நான் அவர்கிட்ட சமாதானம் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி. ஒருவேளை இப்ப அவரு எடுத்திருக்க இந்த முடிவால ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா அத யாராலையும் தாங்கிக்கவே முடியாத ரோகிணி. அக்கா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எனக்கு புரியுதுக்கா. மாமா அவர்தான் குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் எல்லாமே பழைய மாதிரி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அக்கா, எனக்கு நல்லா தெரியும் ராஜ்வீர் அந்த மாதிரி நடக்க விட மாட்டாரு. என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ராஜ்வீர் மாமாவை அவரோட தேவைக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காருன்னு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. இந்த தடவை நீங்களும் நானும் மட்டும் இல்ல, மாமா கூட நம்மளோட மொத்த குடும்பமும் இருக்கு. நம்மளோட துர்கா தேவியும் கூட இருக்காங்க. மாமாவை தப்பான வழியில போக விடாம நாம எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துவோம். ஐயோ ரோகிணினா, இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளால விளக்கேத்தவே மறந்துட்டேன். இருமா வரேன். ரோகிணி, இதுல நெய் காலி ஆயிடுச்சு. நான் உடனே போய் கிச்சன்ல இருந்து நெய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணிடுமா? பிரேம், நான் ஒரு மீட்டிங் அர்ஜென்ட்டா அட்டென்ட் பண்ணணும். அதனால 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ என்னோட பழைய வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னை அங்க சந்திக்கிறேன். இவரு பிரேம வீட்டுல கூட சந்திச்சு பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு பிரேம இங்க வர சொல்லியிருக்காரு? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த ராஜ்வீர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? சரி வா, உள்ள போகலாம். மாயா, அந்த பக்கம். மாயா, இவரு கோஷ் மகாராஜா. இவருடைய பிரசங்கங்கள்லாம் டிவியில வரும். இவருக்கு நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. இவரு ரொம்ப பிரபலமான சாமியாராச்சே. இங்க இவரு ராஜ்வீர் கூட என்ன பேசிட்டு இருக்காரு? எக்ஸாக்ட்லி. ராஜ்வீருக்கு இந்த மாதிரி சாமியாரோட உதவி எதுவுமே தேவையில்லை.
இவரே அவர் காலில் விழுறாரு.